அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிப்பது கல்வி கரையில நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வானொலியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் மற்றும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முன்னாள் டிவிஷனல் மேனேஜர் திரு சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, அவங்க பேசுறத கேட்டு ரசிக்கலாம். இனிய நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கம். சிற்றுயிர்க்கு உற்ற துணை, சிற்றுயிர்க்கு உற்ற துணை கல்விங்கிறாங்க. அந்த கற்கிறதுக்கு நூலைப்படி என்று நமது பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு பதிவு என்னை மிகவும் கவர்ந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறேன். நூலைப்படி எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த நூலை படிக்கணும்? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. எதை படிக்கணுமா? சங்கத்தமிழ் நூலைப்படி. நமது இலக்கிய பரப்பு 4000 ஆண்டுகள் தொல்காப்பியம் தொடங்கி இன்றைய இலக்கியம் வரை மிகப்பெரிய இலக்கிய பரப்பு தமிழ் இலக்கிய பரப்பு. அது தவிர பல்வேறு மொழிகள், ஆங்கிலம் தொடங்கி பல்வேறு மொழிகளிலும் எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன. நமக்கு அடிப்படை சங்கத்தமிழ். அறமும் அகமும் புறமும் சொல்லித் தருவது சங்கத்தமிழ் நூலைப்படி. சங்கத்தமிழ் நூலைப்படி எப்படி படிக்கணும்? முறைப்படி நூலைப்படி. எதுலையும் ஒரு ஒழுங்கு இருந்தா அது சிறப்பாகும், முறை இருந்தா அது சிறப்பாகும். எப்ப படிக்கணுமா? காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி. எப்படி படிக்கணும்? பொருள் படும்படி நூலைப்படி. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். எங்க? சிவபுரத்துக்கு பல்லோரும் எத்துவார்களாம். எப்ப? நூலைப்படி, பொருள் படும்படி. எப்ப படிக்கணும்? காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு. அப்படின்னா என்ன? எந்த நேரமும் படினா அர்த்தம். பொருள் படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி. வள்ளுவர் சொன்னார், கற்க கசடற கற்க, கற்பவை கற்க. எத்தனை கற்க? அதுல கற்க, கசடற கற்க, கற்பவை கற்க. கண்டதை படிக்காத, ஃபோக்கஸ்டில் தானிங்கிறாங்க, மதிப்புறு படிப்புங்கிறாங்க. கற்க கசடற கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க சொல்றாரு. மீண்டும் மீண்டும் படி, கற்றபின் கற்க, ரிப்பீட்டடா படிங்கிறாரு. கற்க கசடற கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, நிற்க கற்கங்கிறாரு. படிப்பதுக்கு ஒரு பயன் உள்ளபடி, படித்ததபடி நடக்கணுமா? அப்போ என்ன சொல்றாங்க? கற்பவை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டும், கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படின்னு கேட்டார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்பாங்க. அது மாதிரி உயிர் வாழணும்னா படிச்சாதான் உயிர் வாழ முடியுமா? படிக்காதவன் முகத்திலே கண்கள் இல்லை, அவனுக்கு புண்கள் இருக்கிறது. கண் இல்லை படிக்காதவனுக்கு, அப்படி என்று நமக்கு தமிழ் சொல்லித் தருகிறது. கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி? நூலைப்படி, அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படி. அறமும் பொருளும் இன்பமும் படி. இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி. தமிழுக்கு இருந்த மறைகள், மறைந்த மறைகள், இருக்கிற மறைகள் எல்லாவற்றையும் அறியும்படி நூலைப்படி. அகப்பொருள்படி, அதன்படி புறப்பொருள்படி, நல்லபடி புகப்புகப் படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. புலமை வரணும்னா என்ன பண்ணணும்? புலமை வரணும்னா என்ன வரணும்? புகப்புகப் படிப்படியாய், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், படிக்க படிக்க புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி. சாதி என்னும் தள்ளுபடி. ரொம்ப அழகான கருத்து. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி.
சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி. இந்த சாதி என்ற படி இருந்தால் தீமை வந்துவிடும், அதெல்லாம் அகல நூலைப்படி. பொய்யிலே முக்கால் படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்னு கேட்டார். பொய்யிலே முக்கால் படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? அதனால நூல்களை தேர்ந்து படி. தொடங்கையிலே வருந்தும்படி இருக்கும், இருப்பினும் ஊன்றிப்படி. அடங்கா இன்பம் மறுபடியாகும் என்ற ஆன்றோர் சொல்படி நூலைப்படி. ஆன்றோர் சொல்லென்ன? நீதிநெறி விளக்கம் சொல்லுது, தொடங்குங்கால் துன்பமாய், தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவு அகற்றும் அறிவை அகண்டமாக்கும். நூலைப்படி தொடங்குற போது துன்பம், ஆனால் உன் விளைவது எல்லாம் இன்பம், விளைவது எல்லாம் பெருமை. ஆகவே நூலைப்படி என்ற அழகான இந்த பாரதிதாசன் பாவேந்தருடைய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில கல்வி கரையில நிகழ்ச்சியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் பகிர்ந்த செய்திகளை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்து கொண்ட சோ வினைத்தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. com radio@alagappa university.ac.in. நன்றி நேயர்களே.